ஸ்தோத்திர பலி செலுத்துறது இல்ல, ஆனா ஆபத்துல என்ன செய்யறாங்க? கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க. நீ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி, பொருத்தனைகளை செலுத்தி. யாரும் பொருத்தனையே பண்றது இல்ல இல்லையா? அப்படியே பொருத்தனை பண்ண என்ன பொருத்தனை? போய் சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு அதுல எந்த செலவும் நமக்கு கிடையாது. சாட்சி சொல்றதுல செலவு பண்றோமா? இல்ல. பொருத்தனைன்றது என்னதுங்க? நம்முடைய பொருட்களை ஆண்டவருக்கு என்று கொடுப்பதுதான் பொருத்தனை. அண்ணால் பொருத்தனை பண்ண, என் பையனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அது ஒரு பொருத்தனை. எப்தா பொருத்தனை பண்ணா, என்னுடைய அதாவது நான் போயிட்டு வரும்போது முதல்ல எது வருதோ அதை நான் உனக்கு பொருத்தனை. அப்ப பொருத்தனைன்னு என்ன? நம்ம பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம கொடுக்கணும், அதுதான் பொருத்தனை. சாட்சி சொல்றோம் எல்லாரும் தான் சொல்லுவாங்களே, அதுல நம்ம எது பாதிக்கப்படுறது, எது நம்ம இழக்கிறதில்ல, எதுவும் நம்ம கஷ்டப்படுறதில்ல, அது சும்மா. ஆனா சாட்சி சொல்றன்றதை விட என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நான் இந்த காரியம் செஞ்சார், நான் இதை அவருக்கு செய்யறேன், அதான் பொருத்தனை. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, அதுக்கப்புறம் தான் ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. இன்னைக்கு மேல இருக்க ரெண்டும் செய்யறதில்ல, கீழே இருக்கிறத பிடிச்சுக்கிறோம். நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீரு ஆண்டவரே, நான் கூப்பிடுறேன்ப்பா, எனக்கு பதில் கொடுங்க. ஆக தேவப்பிரிய இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது என்ன செய்யணும்? உணர்வுள்ளவர்களாக மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதம் கொடுக்கிறார். சாட்சி சொல்லுங்க அப்படின்னா யாருக்கும் மனசு வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆமென்.